This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைமோ டி ஷாப்பிங்கில் போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த பைமோ ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கருத்து வேறு லெவலில் பெருசாக இருக்கும். ஸோ அந்த கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டியும் நான் இந்த வீடியோட எண்டில் சொல்லிடுறேன். ஓகேங்களா? வாங்க, அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக ஒரு நாட்டோட ராஜா, அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டையாக இருக்கார். பட் அவர் சொல்கிறதுக்கு வந்துட்டு எல்லோரும் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்துட்டு கீழ்ப்படுகிறாங்க. ஆனால் வந்துட்டு அவர் முன்னாடி மட்டும்தான், அவருக்கு பின்னாடி போய் அவரையே கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு அந்தளவுக்கு குட்டையாக இருக்கார். இது வந்துட்டு நார்மலான ஒரு விஷயந்தான், எல்லாத்து லைஃப்லேயும் நடக்கிற விஷயந்தான். பட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவரோட எண்ணங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்களை அடக்கி ஆளணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சே தவிர மக்கள்கிட்ட எப்படி நம்ம பழகணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாள் நகர்வலம் போகிறாரு. அந்த நகர்வலம் போகும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு அம்மா தம் பையன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, டேய் தம்பி, நல்லா சாப்பிட்றா, அப்படி இல்லாட்டி நம்ம ராஜா மாதிரியே நீயும் குட்டையாகவே இருந்துருவேன், வளர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, ரைட்டன். இப்படி இதை கேட்ட உடனே ராஜா இன்னும் இச்சா காண்டாயிட்டு உடனே என்ன சொல்கிறார், குட்டையாக இருக்கிற வளர்ந்துருக்கிற அத்தனை பேர்த்தையும் நாடு கடத்திடு, இனிமேல் எல்லாருமே வந்துட்டு குட்டையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறார். அப்படி குட்டையாக இருக்கவங்க மட்டும் நம்ம நாட்டில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிடுறார். அதே மாதிரி ராஜாவோட கட்டளைக்கிணங்க எல்லாத்தையுமே நாடு கடத்திடுறாங்க. பட் என்னென்னா, அப்படி நாடு கடத்தும்போது ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சு போய் அந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கு அப்படி. ஆனால் அது அந்த ராஜாவுக்கு வந்துட்டு தெரியல. ஓகேங்களா? ஸோ இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. இந்த ராஜாவும் ஆட்சி பண்ணிகிட்டே இருக்கார். மக்கள் எல்லாருமே ஒரு விதமான ராஜாங்கிற பயத்தினாலேயே அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் எதிரி நாட்டிலேருந்து போர் பண்ணுறக்காக படையெடுத்து வராங்க. அப்போ தான் தெரியுது குட்ட ராஜாவுக்கு நம்மளால் இந்த போரை செய்ய முடியுமான்னு டவுட் வந்துச்சு. ஏன்னா எல்லாருமே குதிரையை கூட ஏற முடியல, அவ்வளோ குட்டையாக இருக்காங்க. அப்போ தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அந்த வளர்ந்துருக்கிறவனை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வளர்ந்துருக்கிறவன் வந்து சொல்கிறான், என்ன மாதிரி வளர்ந்துருந்தவங்க இருந்தாங்கன்னா இப்போ இந்த நாட்டை காப்பாற்றலாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ராஜாவுக்கு தான் பண்ண தவறு புரியுது. ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு வளர்ந்துருந்த எல்லாத்தையுமே மறுபடியும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் கொண்டு வராங்க. ஸோ வளர்ந்தவங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து அந்த போரில் அந்த ராஜா வந்துட்டு ஜெயிக்கிறார். ஆனால் அப்போ தான் தெரியுது, நெட்டையாக இருந்தாலும் குட்டையாக இருந்தாலும் உயரம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நாம் செய்கிற செயலும் நாம் ஆட்சி பண்ணுற விதமும் தான் நம்மளை வந்துட்டு உயர்த்தும் அப்படிங்கிறது அவர் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறார். ஸோ அன்னையிலேருந்து இவர் குட்டையாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை வந்துட்டு மறந்துடுறார். காரணம் என்னென்னா, இவர் குட்டையாக இருக்கிறனால இவரோட மூளையும் உயரமாக இருக்கிறதுனால அவங்க பலமும் சேர்ந்து அந்த நாட்டை வந்து காப்பாற்றுது. ஸோ அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு இது ரெண்டுமே தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நாம் சொல்ல வர கருத்து என்னங்க, நம்ம எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், புரியாதவங்க இன்னொரு தடவை இந்த கதையை கேளுங்க. தேங்க்யூ.